மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான மாதம். அதுலேயே 2வது வாரமும் 3வது வாரமும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு. அது கொஞ்சம் சிறப்பான வேலையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த விளையாட்டுத்துறை அது சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு விளையாட்டுகளில் நல்ல வெற்றிகளை பெற்று தருவாங்க. வழக்குகள் ஏதேனும் போய்கிட்டு இருக்கு, அந்த வழக்குகளில் வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகளில் வெற்றியும், குடும்பத்துக்குள்ளேயே நிறைய விளையாட்டுகள்லாம் நடக்கும். மாமியார் மருமகளுக்கு இடையில, கணவன் மனைவிக்கு இடையில, அந்த மாதிரியெல்லாம். அந்த மாதிரி பொதுவாகவே வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு. கருத்து வேறுபாடுகளில் அப்படி உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க. 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்டு தசை புக்தியும் செல்லுமானால் உறுதியாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஏதாவது ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு, இப்போ ஹியரிங்க்கு வரலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சைடில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சார், இல்லை சைட் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சைடில் சின்னதாக இன்னொரு சைடு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சார். ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோகங்கள் செய்பவர்களுக்கும் பொருளாதார நன்மை. ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இன்னொரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நன்மை. ஆக உங்கள் தொழிலை பல் தொழிலாக மாற்றுகின்ற முயற்சிக்கு இந்த மாதம் உறுதுணையாக அமையும். அப்படியே உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க. 10ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு அந்த தொழில் ஓட்டம், தொழில் நகர்வு சிறப்பானதாக அமையக்கூடிய அற்புதமான மாதமாக இது அமையப்பெறுகின்றதுங்கிறது தான் விஷயம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள். பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கோச்சார பலன்களின் அடிப்படையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பொதுவான பலன்கள் நண்பர்களே. இதோடைய பலம் வந்து அதிகபட்சம் ஒரு 10%, அவ்வளோதான். அதுக்கு மேலே இதுக்கு பலம் கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ நான் இதில் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறேன், 5மே உங்களுக்கு நடந்துருமானா அப்படி கிடையாது. அப்புறம் எதுங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. உதாரணத்துக்கு திருமணமா, இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தை நான் இங்கே சொல்லும் போதும் பலன் 5 பாயிண்ட் சொல்கிறேன்னா 5 பாயிண்ட்டுக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபுக்தியும் ஓடினா தான் அந்த பலன் நடக்கும். ஏன்னா ஜாதகமும் கோச்சாரமும் சேரும்போது தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. உங்கள் சுய ஜாதகப்படி நான் சொல்கிற பலனுக்கு அந்த தசாபுக்தியும் எந்த பலனுக்கு நடக்குதோ அந்த குறிப்பிட்ட பலன் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் வலுவா. சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இந்த புரிதலோட நம்ம இப்போ பலன்களுக்குள்ளே போவோம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைகின்றது வாருங்கள் பார்க்கலாம். மிதுனம், மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு வகையில் சில நன்மைகள் உண்டு. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முதல்ல நம்ம நன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் மிதுன ராசிக்காரங்களாம் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பீங்க. ஜென்ம ராசிக்குள்ளாகவே செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்துகிறார். வேகத்திற்கான ஒரு கிரகம். படார் படார்னு பேசுவீங்க, கொஞ்சம் தைரியமாக பேசுவீங்க. எதையும் எடுத்தோம்னா துருதுருன்னு முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த துருதுருன்னு என்னங்க லோக்கல் லாங்குவேஜில் ஸ்பீடுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு. சரி, இப்போ நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம். இந்த மாதம் மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான மாதம். அதுலேயே 2வது வாரமும் 3வது வாரமும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு. அது கொஞ்சம் சிறப்பான வேலையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக அன்பு நண்பர்களே, உங்கள் சுய ஜாதகப்படி இப்போ எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருமா? இப்போ 10 மிதுன ராசிக்காரங்க பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. கோச்சாரம் 10 பேரும் முயற்சிக்கிறாங்கன்னு சொல்லுது. ஆனால் அதில் யாருக்கு வேலை கிடைக்கும்? 6ஆம் இடம் அல்லது 10ஆம் இடம். இப்போ தான் சொன்ன ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுட்டு உட்காருங்கன்னு. 6ஆம் இடம் அல்லது 10ஆம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் யாருக்கு கூட போகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். கோச்சாரம் நீங்கள் ட்ரை பண்ணுறது சொல்லுது, தசாபுக்தி தான் ரிசல்ட்ஸ் வரும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற காலகட்டம். இந்த தசாபுக்தி நடக்குது 6ஆம் இடம் அல்லது 10ஆம் இடம் சம்பந்தப்பட்டு என்று சொன்னால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். உறுதியாக உங்களுக்கு உத்தியோகம் கிட்டும். 2வது, தொழில் பண்ணணும், சரி. பிள்ளை கல்யாணம் பண்ணணும், சரி. இல்லை படிக்க வைக்கணும், சரி. இல்லை வீடு கட்டணும், எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு போங்க. என்னையா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் லோன் வாங்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு
வங்கி கடன்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு அந்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அதே போல் வெளியில வட்டிக்காக காசு கேட்டிருக்கேன், எங்கேயும் கிடைக்கல, இந்த கடன், இந்த ஒரு நெருக்கடி, அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு கடன் தேவைப்படுது, ஆனால் கேட்குற இடங்கள்ல கிடைக்கல அப்படின்னா இந்த மாத முயற்சிகள், அதே குறிப்பிட்ட 2வது வாரமும் 3வது வாரமும் கடன் கிடைக்கின்ற வாய்ப்பு பலமாக உண்டு. சரி, அப்படியே உங்க சுய ஜாதகத்துக்கு வாங்க. 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த கடன் அமைப்புகள் கிடைக்கும். கூடவே 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போது பேங்க் லோனாவே கிடைச்சிரும். 6ஆம் இடம் சம்பந்தப்பட்ட போது வட்டிக்கு கிடைக்கும், கந்து வட்டிக்கு. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உறுதியாக எதிர்பார்க்கின்ற கடன் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல தசாபுக்தியாக இந்த தசாபுக்தி அமைய பெறுகின்றது அப்படிங்கிறது விஷயம். புரியுதுங்களா? அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு இந்த விளையாட்டுத்துறை அது சம்பந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு விளையாட்டுகளில் நல்ல வெற்றிகளை பெற்று தருவாங்க. வழக்குகள் ஏதேனும் போய்கிட்டு இருக்கு, அந்த வழக்குகளில் வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகளில் வெற்றியும், குடும்பத்துக்குள்ளேயே நிறைய விளையாட்டுகள்லாம் நடக்கும். மாமியார் மருமகளுக்கு இடையில, கணவன் மனைவிக்கு இடையில, அந்த மாதிரியெல்லாம். அந்த மாதிரி பொதுவாகவே வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு. கருத்து வேறுபாடுகளில் அப்படி உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க. 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்டு தசை புக்தியும் செல்லுமானால் உறுதியாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஏதாவது ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு, இப்போ ஹியரிங்க்கு வரலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் சாதகமாக வந்துடும். அந்த வழக்கின் தீர்ப்பு கூட உங்களுக்கு சாதகமாக அமைகின்ற அற்புதமான மாதம். ஆனால் 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிக்கிறவங்களுக்கும் வெளியிடங்களில் வேலை வாய்ப்புகள் அல்லது சொந்த ஊரை விட்டு தொலைதூரங்களில் வேலை வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சுய ஜாதகப்படி 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் வெளியூர் போயிட்டு வேலை வாய்ப்புகள் தேடக்கூடிய அமைப்பு, அங்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு. ரைட். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சைடில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சார், இல்லை சைட் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சைடில் சின்னதாக இன்னொரு சைடு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சார். ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோகங்கள் செய்பவர்களுக்கும் பொருளாதார நன்மை. ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இன்னொரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நன்மை. ஆக உங்கள் தொழிலை பல் தொழிலாக மாற்றுகின்ற முயற்சிக்கு இந்த மாதம் உறுதுணையாக அமையும். அப்படியே உங்க சுய ஜாதகத்துக்கு வாங்க. 10ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு அந்த தொழில் ஓட்டம், தொழில் நகர்வு சிறப்பானதாக அமையக்கூடிய அற்புதமான மாதமாக இது அமையப்பெறுகின்றதுங்கிறது தான் விஷயம். ஆக அதுல நீங்க ரொம்ப திருப்தி அடைஞ்சுக்கலாம். அந்த விதத்தில் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லப்பட்டுருச்சு. எந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதையும் நம்ம பார்த்துக்கிடணும் இல்லையா? வேலை செய்கின்ற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாமல் உடன் வேலை செய்பவர்களோடு சின்ன சின்னதான உரசல்கள் ஏற்படும், கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். ஸோ யாரையும் உடன் வேலை செய்கின்ற இடங்கள்ல கொஞ்சம் பகச்சிக்காமல் நகர்ந்துக்கிறது நன்மை. ஒருவேளை சுய ஜாதகப்படி 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் வருதுன்னா பகைமைகளை பெரிசாக வளர்த்து கொள்ளாம சரிங்கண்ணே பார்த்து விடுங்கண்ணே பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கலந்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா நெகட்டிவ் உங்க பக்கம் அதிகமாயிரும், பார்த்து இருந்துக்கணும். சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, தொழில் பண்ற இடம் கிடையாது, பொதுவாகவே வம்பு வழக்குகளை, பொதுவாகவே தேவையில்லாத பிரச்சனைகளை குடும்பத்திற்குள்ளாகவும் இருக்கலாம், வெளி வட்டாரங்கள்லயாகவும் இருக்கலாம். என்னையா நான் சிவனேன்னு போயிட்டு இருக்கேன், இது ஒரு தலைவலியா தேவையில்லாமல் புது புது பிரச்சனையா வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி குறிப்பாக 2வது வாரமும் 3வது வாரமும் எதையாவது ஒன்று, குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், தொழில் பிரச்சனையா இருக்கலாம், இது மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் அப்பப்போ உங்களை கிள்ளி பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மாதம் இது. அதுவும் 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுதுன்னா உறுதியாக கிள்ளி பார்க்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்ங்க, கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு இருந்துக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்கிடுங்க.
அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. ஹெல்த் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள், குறிப்பாக வயதான மிதுன ராசிக்காரங்க இல்லை குழந்தைங்கள்லாம் இருக்கீங்கன்னா உடல் நிலையில கொஞ்சம் கூடுதலான கவனம் தேவை. இந்த சீசனுக்கு ஒத்துக்காத தேவையில்லாத ஃபுட்டெல்லாம் எடுக்காதீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஒருவேளை தசாபுக்தி படி 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம் அல்லது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தியும் போகின்றது என்றால் அது மருத்துவ செலவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட்டோம்னா பெரிய தொந்தரவா ஏற்படுகின்ற அமைப்பு இல்லை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம். ஆக அன்பு நண்பர்களே, இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஆக இந்த இதுதாங்க மிதுன ராசினியர்களை பொறுத்த மட்டும் இந்த மாதம் பலன். எங்க கல்யாணத்தை பத்தி சொல்லவே இல்லை, குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்லவே இல்லை, மறந்துட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதம் கோச்சார் ரீதியாக அது சார்ந்த நகர்வுகள் இல்லை. ஆனா உங்க சுயஜாதக அமைப்பின்படி, கோச்சாரம் வந்து தான் பலன் நடக்கும் இல்லை, சுயஜாதகப்படி கல்யாணத்துக்கோ அல்லது குழந்தை பாக்கியத்துக்கான தசாபுக்தியோ உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா அது நீங்கள் பெரிய முயற்சி எதுவும் இல்லாமல் இயல்பாகவே அமையும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக எனது அருமை மிதுன ராசி நேயர்களே, இப்ப நம்ம எச்சரிக்கையா இருங்கன்னு சொன்ன இடங்கள்ல கொஞ்சம் நிதானித்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, யாருக்கிட்ட வம்பு வளர்க்கணும் வளர்க்கக்கூடாதுங்கிறத யோசிச்சு செயல்படுறது மிக நல்லது. சரிங்களா? அதனால நிதானமே பிரதானமாக கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அவசரப்பட்டு ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணாதீங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சைங்கிற மாதிரி தொந்தரவுகளை தர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லது. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை இறுக பிடித்து வழிபாடு செய்வது கூடுதல் நன்மை தரும். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்களுக்கு துணை புரியட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.